ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து கரெக்டாக 5ஆல் டிவைட் ஆகுமா? இந்த நம்பர் டிவிசிபிள் பை 5ஆ? இதை கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பரோட ஒன்ஸ் பிளேஸ் கடைசி நம்பர் ஓகே அது 0வா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5ஆ இருக்கணும். இப்படி இது ரெண்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை 5ன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இதை செக் பண்ணிடுவோமா? பாருங்கள், கடைசி நம்பர் என்னதுல முடிஞ்சிருக்கு? 0ல முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகும், கரெக்டாக டிவைட் ஆகும். பாருங்கள் 5. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 5ஐ விட சின்ன நம்பர்னால அடுத்த நம்பரையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது 37ல் எத்தனை 5 இருக்குன்னா 7 5s are 35. ஓகே, சிம்பிளை மாற்றுங்க. இப்போது 7ல் 5 போச்சுன்னா 2. ஓகே, இப்போது இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை கீழே கொண்டு வரோம் 25. ஓகே, 25 நம்பர் 25ல் எத்தனை 5 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 5s are 25. 0. இப்போ கீழே 0 கொண்டு வரோம். ஸோ மேலேயும் 0. ஓகே, இப்போ ஆன்சர் என்னது? 750. இதில் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? கரெக்டாக 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அதே மாதிரி 5ல் ஒரு நம்பர் முடிஞ்சிருக்கு இல்லையா? 625. இதை வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், 5ஆல் ஃபர்ஸ்ட் நம்பர் 5ஐ விட பெருசாக இருக்கு இல்லையா? 6 இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 6ஐ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 1 5s are 5. பேலன்ஸ் என்ன வரும்? 1. ஓகே, 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ இந்த 2ஐ வந்து கீழே கொண்டு வர்றோம். இப்போ 12. இதில் எத்தனை 5 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 5s are 10. மீதம் 2. ஓகே, இப்போ இந்த கீழே இந்த நம்பரை கொண்டு வர்றோம் 5. 5 5s are 25. ரிமைண்டர் 0. அப்போது ஒரு நம்பர் கரெக்டாக 5ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா அதோட ஒன்ஸ் பிளேஸ், அதாவது கடைசி நம்பர் 1 0வா இருக்கணும், இல்லைன்னா 5ஆ இருக்கணும். இது ரெண்டில் எது இருந்தாலுமே அந்த நம்பர் 5, அந்த நம்பர் டிவிசிபிள் பை 5 அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே.